பாசிப்பருப்பு கேசரியா? பேர் அசோகா அல்வா. தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த பாசிப்பருப்பை ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட அரை கப் அளவு கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். நெய் வந்து நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். அரைச்சு வச்ச பருப்பை இப்போ அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பருப்புங்கிறனால கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கெட்டியா இருந்ததும் அரை கப் சர்க்கரை சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமா உப்பு, ஏலக்காய், வறுத்து வச்ச முந்திரி, கொஞ்சமா நெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. பட் நீங்க அதிகமா நெய் சேர்த்துக்கோங்க, அப்பதான் அல்வாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதான் அல்வா ரெடி. அல்வாவோட மிக்சர் வச்சு சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.